அல்லாஹ் நம்மளை புசிக்க செய்வானாக. என்ன ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, கியாமத் நாளுடைய நெருக்கம், ஒரு கூட்டம் வரும், அது ஹலாலான ஹராமான்னு தெரியாமையே மக்கள் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த சின்ன அந்த ஒரு நிலைமையில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப முதல் கண்டிஷன் ஹலாலான உணவு. இரண்டாவது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவினர்களை அவர்கள் துண்டித்திருக்க கூடாது. இது இரண்டாவது கண்டிஷன். இதுலயே நம்மால் அவுட்டு. ஆமா, உறவினர்களை எந்த உறவு முறைகளையும் நீங்கள் துண்டித்திருக்க கூடாது. மாமனோ மச்சானோ சித்தப்பாவோ காலாவோ பெரியம்மாவோ ஏதோ உறவு முறைகள், அவர்களை நீங்கள் துண்டித்திருக்க கூடாது. இது இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது, என் துஆ அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்குவான் என்று மௌத்து வரை நியத் வைப்பது. நான் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்வினிடத்தில் வீணடிக்காமல் என் ரப்பு அங்கீகரித்துக் கொள்ளுவான் என்று அந்த துஆவில் உறுதியாக நிற்பது. இந்த மூன்று கண்டிஷன்கள் நிபந்தனைகளோடு எந்த மனிதர் துஆ செய்வாரோ அந்த துஆ அல்லாஹ்வினிடத்தில் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ஹலாலான உணவு, இன்னொன்று உறவு முறைகளை துண்டித்திருக்க கூடாது, இன்னொன்று நிச்சயமாக என் ரப்பு இந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்ளுவான் என்ற மூன்று விஷயங்கள், மூன்று நிபந்தனைகளோடு எந்த மனிதர் துஆ கேட்பாரோ அந்த துஆவுக்கு நிச்சயம் அல்லாஹ் அஸ்தஜிபு லகும் பதிலளிப்பான். அந்த துஆ அல்லாஹ்வினிடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்னொன்று, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய துஆ என்றைக்குமே வீணடிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம், பெரிய நிஅமத். இது நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வினிடத்திலே வீணடிக்கப்படுவதில்லை. மூன்று தருணங்களில் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ளுகிறான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒண்ணு, நாம கேட்ட உடனே கிடைச்சிரும், அல்லாஹ் தௌபீக் செய்வானா. ஏன்னா அந்த அவசரத்துல தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம். கேட்ட உடனே கிடைச்சிரும். அந்த மாதிரி சீதவிகளாக வாழ அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்ட உடனே அந்த துஆவுக்கு அல்லாஹ் பதில் அளித்து விடுவான், அது கிடைச்சிரும். இரண்டாவது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கேட்போம், அல்லாஹ் தாமதமாக கொடுப்பான். ஏன்னா அப்போ கொடுக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தோசை வந்துருச்சுன்னு விட்டுருவோம். ஆனா அந்த நேரத்தில் கிடைப்பதுதான் சிறந்தது என்று ரப்பு விளங்குவான். கொஞ்சம் தாமதப்படுத்தினால்தான் அங்கே சிறந்தது இருக்குது என்று அல்லாஹ் விளங்குவான். கொஞ்சம் தாமதப்படுத்தி அல்லாஹ் கொடுப்பான், தாமதப்படுத்துவான். சரி, தாமதப்படுத்தியும் நமக்கு அது கபூல் ஆகல அந்த ஹாஜத்து அப்படின்னா, நாம கேட்டது ஒண்ணு, ஆனா அல்லாஹ் கொடுக்கிறது ஒண்ணா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நாம ஒண்ணு கேட்டிருப்போம், ஒரு ஹாஜத்தை அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம், ஆனால் அதை விட அந்த ஹாஜத்தை இவருக்கு நிறைவேற்றி கொடுப்பதை விட இன்னொரு ஒரு பெரிய சோதனை வருகிறது, அதை இவர் அழிச்சிரும். அல்லாஹ் அந்த சோதனையில் இருந்து நம்ம கேட்ட துஆவுல கபூல் செஞ்சிருவான். அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான். இது இரண்டாவது. முதல் துஆ கேட்ட உடனே கிடைச்சிரும், மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிடணும். இரண்டாவது, தாமதமாக நிறைவேறும். அப்படி இல்லைன்னா நாம கேட்ட அந்த ஹாஜத்து இல்லாம நம்மளுடைய சோதனைகள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான். மூணாவது, இவ்வுலகத்தில் அந்த துஆ அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அது பாக்கியங்களாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். சஹாபாக்களுடைய மஜ்லிஸ், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான், அந்த அடியார் வருவார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு முன்னால சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, அந்த மஜ்லிஸ்ல நானும் இருந்தேன்னா, ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான். அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்பான், துஆ செய்ய உனக்கு நான் கட்டளையிட்டு இருந்தேன். அவர் சொல்லுவார், ஆமா ரப்பே, துஆ செய்ய உனக்கு நான் கட்டளையிட்டு இருந்தேன். ஆமா ரப்பே, நீ செய்தாய், நான் கொஞ்சம் நெஞ்சம் செய்யல ரப்பே, நிறைய செஞ்சேன், உன்கிட்ட நிறைய கேட்டேன். அவர் பேசுவார், அல்லாஹ்ட்ட பேசுற பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். அவர் ரொம்ப நேரம் பேசுறார். யார் அல்லாஹ் ரொம்ப விரும்பானோ அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. அல்லாஹ் பேசுவான், நான் உன்னிடத்தில் துஆ செய்ய சொன்னேன், ஆமா ரப்பே துஆ செய்தேன், நிறைய செஞ்சேன்.
நீ துவா செய்தாய், அந்த துவாவிற்கு நான் பதிலளிப்பேன் என்று குர்ஆன்ல நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க வை. ஏன்னா அல்லாஹ் இங்க என்ன சொல்றானோ அது அங்க நடக்கும். வாக்கு கொடுக்கறதுல மீறுறது நம்ம தான், அல்லாஹ் இல்ல. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் என்னுடைய வாக்கு உண்மையானதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நீ கேட்பாய், அந்த துஆவிற்கு நான் பதிலளிப்பேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதே போல ஒரு நேரத்துல என்னிடத்துல ஒரு ஹாஜத்தை நீ கேட்டாய், அல்லாஹ் கேட்பான் அந்த அடியார்ட்ட, ஆமா ரப்பே இந்த ஹாஜத்தை நான் கேட்டேன், உடனே நான் அங்கீகரித்தேன். ஆமா ரப்பே நீ அங்கீகரித்தாய், ஏற்றுக்கொள்வான். அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தில் நீ என்னிடத்திலே கேட்டாய், அல்லாஹ் சொல்லுவான் ஒரு சிரமத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நீ என்னிடத்திலே கேட்டாய், நான் அதுல இருந்து உன்னை வெளியேற்றல. அல்லாஹ் சொல்லுவான் அதுல இருந்து உன்னை நான் வெளியேற்றல. ஆமா ரப்பே நான் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த சிரமத்தில இருந்து ஏத்திட்டு ரப்பே நீ ஏத்துக்கவே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுவான் அந்த அந்த துவா அங்கீகரிக்கவில்லை எங்க உலகத்துல, அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் உனக்கு சிறந்த பாக்கியத்தை தருகிறேன், எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் அந்த விஷயத்தை கொடுப்பான். அடுத்து அல்லாஹ் மறுபடியும் சொல்லுவான், நீ இன்ன ஆஜத்திற்காக வேண்டி என்னிடத்திலே துவா செய்து கொண்டே இருந்தாய், துவா செஞ்சுக்கிட்டே இருந்த, நான் அது கபூல் ஆக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான் ஆமா ரப்பே நானும் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டு கிட்டத்தட்ட 50-70 வருஷம் சுப்ஹானல்லாஹ் கேட்டேன், கபூலே ஆகல ரப்பே. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் உனக்கு சிறந்த பாக்கியம் உண்டு, அதை எடுத்துக்க. அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிடுவானா, இவருக்கு என்ன துவா உலகத்துல கேட்டாரோ அதை நான் அங்கீகரிக்கவில்லையோ உலகத்துல, அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் சிறந்த பாக்கியங்களை வைத்திருக்கிறேன், அந்த பாக்கியங்களை இவர்கிட்ட கொண்டு போய் விடுங்க, அந்த சொர்க்கத்திற்குள்ளால் இவரை உள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதும் மலக்குமார்கள் அந்த மனிதரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். அதை பார்த்துட்டு அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, எந்த துவாவும் உலகத்துல ஏற்றிருக்காப்பட்டால் நல்லா இருந்திருக்குமே நினைச்சாங்க. அத்தனை பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். உலகத்துல கபூல் ஆயிருச்சே, அற்ப அற்ப ஆசைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஏதோ கபூல் ஆயிருச்சு, அதெல்லாம் சொர்க்கத்திலே கபூல் ஆகாமல் இங்கே அல்லாஹ் அதற்குண்டான சிறந்த பாக்கியங்களை கொடுத்திருந்தால் இன்றும் நிறைய நான் அனுபவித்திருப்பேனே என்று அந்த அடியான் புலம்புவான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், கேட்கப்படக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் வீணடிப்பதில்லை. ஒன்னு இங்க கபூல் ஆகும், இல்ல தாமதமா கபூல் ஆகும், இல்லாட்டி மறுமையில் அல்லாஹ் அதற்குண்டான சிறந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். கொடுக்கும் போது அல்லாஹ்வுடைய கசானாவும் குறையிறது இல்லை. அவன் கொடுத்தானா அவனுடைய கசானாவும் குறையிறது இல்லை. ஹதீஸ் குதுசியில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுவான். அல்லாஹ்வே பேசுகிற ஒரு ஹதீஸ் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னானா, உலக ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இறையச்சத்தில் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமென். உலக ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள மனிதர்களில் அத்தனை பேரும் இறையச்சத்தில் சமமானவர்களாக இருந்தாலும் கூட என்னுடைய அந்தஸ்து கூடி விடாது அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவன் அந்தஸ்து கூடியே இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சொல்றான். என்னமோ நாம தொழுதாதான் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடும், நாம இறையச்சமுடையவர்களாக இருந்தாதான் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடும் இல்லவே. அல்லாஹ் இதைத்தான் இங்க சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் எப்பவுமே அல்லாஹ் தான், ரப்பு எப்பவுமே ரப்பு தான். அவனுடைய அந்தஸ்து என்றைக்குமே கூடி இருக்கும், அவனுடைய வல்லமையும் குதிரத்தும் என்றைக்குமே கூடி இருக்கும். அதான் அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறான். உலக ஆரம்பம் முதல் கடைசி மனிதர் வரை அத்தனை பேர்களுடைய இறையச்சமும் சமமானவர்களாக இருந்தாலும் கூட என்னுடைய அந்தஸ்து கூடிவிடும் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஒண்ணு. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வே சொல்றது இந்த வார்த்தை, உலக ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் பாவிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தா என்னுடைய அந்தஸ்து குறைந்து விடும் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். என்னுடைய அந்தஸ்து குறைந்து விட வேண்டும் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் மூணாவது சொல்லுவான், உலக ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள மனிதர்கள் ஒரு மைதானத்தில் இருக்கிறார்கள், ஒரே மைதானத்தில் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அவர்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் என்னிடத்தில் கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.
ஒரே மைதானத்துல உலக ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள அத்தனை மனிதர்களும் அவர்களுக்கு தேவையான எல்லா ஹாஜத்துகளையும் என்னிடத்தில் கேட்கிறார்கள். அட்டன் டயத்தில் அத்தனை பேருக்கும் நான் கொடுப்பேன். அந்த நேரத்திலேயே நான் அத்தனை பேருக்கும் கொடுப்பேன். கொடுத்தாலும் என்னுடைய கசானா குறையாதுங்கிறான் அல்லாஹ். ஏன் கசானா குறையாது? அப்படி குறையும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டால், உதாரணத்துக்கு அல்லாவே சொல்லி காமிக்கிறான், கடலில் நீங்கள் ஒரு ஊசியை முக்கி எடுத்து அந்த ஊசியை பார்த்தால் ஊசியில் எவ்வளவு வட்டி இருக்குமோ அவ்வளவுதான் என்னுடைய கசானால குறைந்திருக்கும். அவனுடைய வல்லமைக்கு அளவே இல்லை. அவனுடைய கசானா காலியாக போறதும் இல்லை. நாம் கேட்க கஞ்சப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, அதைத்தான் நல்லா இங்கே சொல்லுகிறான். என்னிடத்தில் கேளுங்கள், நான் அந்த துவாவுக்கு பதில் அளிக்கிறேன், வீணடிக்கப்படுவதில்லை. உங்களுடைய ஒவ்வொரு துவாவுக்கும். அதனாலதான் பெருமக்கள் துவாவில் பல மணி நேரம் இருப்பார்கள். என கேட்கிறது ஒண்ணுமே வீணாக போறதில்லை. நல்லா சொல்லிட்டான். எப்படியும் கிடைச்சிருன்னு நமக்கு தெரியும். அதனால் துவாவில் பல மணி நேரம் சுஜூதுகளில் இருப்பார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்தா பல மணி நேரங்கள் அவர்கள் சுஜூதில் இருந்ததாக வரலாறு. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சுஜூதில் உம்மத்திற்காக வேண்டி துவா செய்றாங்க. சுஜூதில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கவே இல்லை. ஆயிஷா அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஆயிஷா அம்மா காலில் நான் ஒரு குத்துனேன், ஒரு கில்லுனேன். எங்க நவுது பில்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹ் பிரிஞ்சிருச்சோன்னு நான் பயந்துட்டேன். நாங்க ஆயிஷா அம்மா ஒரு கில்லுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஆட்டினாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு. தொழுத உடனே ஓடுறோம். அவை ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. எந்த துவாவும் அல்லாஹ் அவனிடத்தில் மறுக்கப்படுவதில்லை. ஏதோ அர்ஜென்ட் போலாம், எப்பவுமே வா, தேவை இருக்கிறது, அர்ஜென்ட் போகணும், முக்கியமான வேலை, அது பிரச்சனை இல்லை. என்றைக்குமே ஓடுறது எப்ப பார்த்தா அல்லாஹ்ட்ட கேட்போமே. இமாம்கள் ஒரு பக்கம் பொதுவான துவா செய்தாலும் நம்மளுடைய என்ன ஹாஜத் இருக்கிறது நமக்கு தெரியும். இமாம்கள் ஹதீஸ்ல உள்ள குர்ஆன்ல உள்ள பொதுவான துவாக்கள் கேட்கிறோம், ஆமீன் என்று கூறுகிறீர்கள், துவா அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா ஹதீஸ்ல அப்படிதான் இருக்குது. ஒருத்தர் துவா செய்ய ஒரு கூட்டம் ஆமீன் சொன்னால் அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ் துவா கேட்கிறோம். ஆனால் நம்மவர்களுடைய தனிப்பட்ட ஹாஜத்துகள் யாருக்கு தான் தெரியும்? பை நமக்கு தான் தெரியும். நம்ம வீட்டு பிரச்சனை நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஹாலத் என்ன நம்ம தான் விளங்குவோம். அது அல்லாஹ்ட்ட கேட்டு பெறலாமே. அல்லாஹ் உடனே கொடுத்துடலாம், இல்ல தாமதப்படுத்தலாம். இல்லை, உலகத்தில் கபூலாகவில்லை என்றாலும் மறுமையில் அதற்குண்டான அந்தஸ்தை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அதற்குண்டான பயன்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுத்து விடுகிறார். துஆவினுடைய ஆரம்பத்துல அல்லாஹ்வை புகழ்ந்துடணும். அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துடணும். முதல்ல கை தூக்குன உடனே துஆவினுடைய முறையே அல்லாஹ்வை புகழ்ந்துடணும். என்னன்னு புகழ்வீங்க பை? உங்கள்ட்ட தான் போய் கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வார்த்தைக்கு நிகர் வேற எந்த வார்த்தையும் இல்லை. கை தூக்குன உடனே அல்லாஹ்விடத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரட்சகனே, ரப்பே உனக்கே எல்லா புகழும். படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம எல்லாம் கை தூக்குன உடனே என்ன ஓதணும் பை? ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தர் வேகமா வந்தாரு, ஒளு செஞ்சாரு, போய் நின்றாரு, 2 ரக்காத் தொழுதாரு. தொழுது முடிச்ச உடனே யா அல்லாஹ் என் மீது இரக்கப்படுவாயா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா. போய் உடனே உட்கார்ந்த உடனே சலாம் கொடுத்த உடனே கை தூக்குனாரு, அல்லாஹ்ட்ட துஆ செய்றாரு, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக என்று துஆ செஞ்சு படார்னு எந்திரிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க பக்கத்துல. இங்க வா பை உட்கார். ரசூலுல்லாஹ் உட்கார வச்சாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, ஒளி செஞ்சாரு, 2 ரக்காத் தொழுதாரு, அல்லாஹ் இடத்துல கையேந்தினார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் ரப்பே உனக்கே சொந்தம். எல்லா ஆட்சி அதிகாரமும் ரப்பே உனக்கே சொந்தம். எங்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ அருள் புரிவாயா. இது ஸலவாத். ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்யறது தான் ஸலவாத். ஆமா, ஸலவாத்னா நிறைய பேர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, நாம ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்யறது அதான் ஸலவாத். துஆ செய்யறார். அதுக்கு பிறகு தன்னுடைய ஹாஜத்துகள் எல்லாம் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு துஆவை முடிச்சுட்டு அவர் எதிர்த்து போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் கூப்பிட்டாங்க, உட்கார வச்சுக்கிட்டாங்க. முதல்ல தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாரு. அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதல்ல நீ தொழுது முடிச்சு சலாம் சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற பொழுது என் ரப்ப புகழ்ந்துருன்னா, அல்லாஹ்வை புகழ்ந்துரு. அதற்கு பிறகு என் மீது ஸலவாத் சொல். அதற்கு பிறகு உன்னுடைய ஹாஜத்தை கேள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்புறாங்க. உன்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான்னா. இவருக்கு பதில் சொன்னான். இப்படி சொன்ன உடனே அவருக்கு உரைச்சிருச்சு. அவர் விடுவார். இனிமே அல்லாஹ்வை புகழ்வதையும் சரி, நபியின் மீது ஸலவாத்தும் சரி சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் மௌத்து வரை நான் அதை கடைபிடிப்பேன் என்று சொல்லிட்டு அந்த சஹாபி போனார். கண்ணியமானவர்களை, சொல்ல வரக்கூடிய நோக்கம் துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமேயானால் அதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நபியின் மீது ஸலவாத். ஸலவாத்னா என்ன பை? நமக்கு தெரிஞ்ச ஸலவாத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே போதும். இல்ல அத்தையாத்து ஓதுகிற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஹாஜத்துகள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னால முஸ்லிம் சமூகத்திற்கு நீங்க கேட்டா உங்க ஹாஜத்து கபூலாக்கப்படும். அத நம்ம ஆண்கள்ட்ட அது வரவே வராது. யாரெல்லாம் கொஞ்சம் ஏதே உததுதான். முதல்ல தனக்கு என்ன வேணும் அத்தனையும் கேட்டுறது இல்ல. முதல்ல முஸ்லிம் சமூகத்தார்களுக்கு கேட்கிறது, உறவினர்களுக்கு கேட்கிறது, மரணித்த தாய் தந்தைகளுக்கு கேட்கிறது, மூதாதையர்களுக்கு கேட்கிறது, அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி கேட்கிறது. எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே அல்லாஹ் பாப்பானா எல்லாம் மத்தவங்களுக்கே செய்யறானே, இவனுக்கு ஒண்ணு இன்னும் கேட்கவே இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவங்களுக்கு கேட்டுட்டானா அவங்களுடைய எல்லா ஹாஜத்தையும் இவருக்கும் கபூலாகுன்னு அல்லாஹ் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் இது. அடுத்தவர்களுக்கு கேட்பதால் உன்னுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள காலம் வரை அல்லாஹ்வினுடைய கேட்பதில், அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் எந்த விதமான கஞ்சத்தனம் இல்லாமல், பெருமை இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்மளுடைய ஹாஜத்துகளை கேட்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஏராளமான அந்தஸ்துகளை பெற அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள வரை ஹலாலான உணவையே உண்ண அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள வரை உறவினர்களை ஒருவரையும் யாரையும் துண்டிக்காமல், உறவு முறையை முறிக்காமல் உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. என் துஆ அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்ற உறுதியோடு துஆ கேட்கிற மனப்பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல் வாதத்தோடு